ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிஸ்டர் கிரேசிஃபர். இந்த வீடியோவில் துர்கா காந்தி சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம். அவங்க சேனல் என்ன மதிப்பெண் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட், நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த சேனலை ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். இந்த துர்கா காந்தி சேனல் எப்படியாப்பட்ட சேனல்னா, இது ஒரு லைஃப் ஸ்டைல் சேனலுங்க. இல்ல லைஃப் ஸ்டைல் சேனல் என்ற பெயர்ல தன்னுடைய குடும்ப கதைகளையும் சொந்த கதையையும் சோக கதையையும் வீடியோவா போடும் சேனல் இது. இதுல அவங்க சொந்த புராணத்தை மட்டும் சொல்ல மாட்டாங்கங்க, அவங்க சொந்தக்காரங்களோட புராணத்தையும் சொல்லுவாங்க. தன்னுடைய குடும்ப கொண்டாட்டத்தெல்லாம் ஒண்ணு விடாம காட்டுவாங்கங்க. அவங்களுக்கு எந்த பர்சனலான விஷயம் எதுவுமே இல்லைங்க, எல்லாத்தையும் வீதிக்கு கொண்டு வந்துருவாங்க. அவங்க குழந்தைகளை வைத்தும் வீடியோ போடுறாங்க. இப்படி எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் அப்பாவி போல தோற்றத்தை வைத்துக் கொண்டு ஒரு அனுதாபத்தை தேடுற சேனல் தான் இந்த சேனல். அவங்க வீடியோ டைட்டில் எல்லாம் பாருங்களேன், ரொம்ப சென்டிமெண்டலா சிம்பத்தி தேடுற மாதிரியான டைட்டில் தான் வைப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒண்ணு தெரிய மாட்டது, குடும்பம் என்பது ரொம்ப பர்சனலான விஷயம். அந்த குடும்பத்திற்கென்று ஒரு எத்திக்ஸ் இருக்கு, வேல்யூஸ் இருக்கு. எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது என்பது போல குடும்பத்துக்குன்னு சில வரைமுறைகள்லாம் இருக்கு. ஆனா அதையெல்லாம் பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தன்னுடைய குடும்பத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி இவங்கெல்லாம் பர்ஃபெக்டா யதார்த்தமாக குடும்பம் நடத்துற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு எல்லாம் புதுசா ஒரு கண்டென்ட் எல்லாம் கிடையாதுங்க, ஒரே மாதிரியான கண்டென்ட் தான், ஒரே மாதிரியான வீடியோக்கள் தான். மொத்தத்துல இந்த துர்கா காந்தி சேனல் ஒரு குடும்ப நாடக சேனல்னே சொல்லலாம். இந்த துர்கா காந்தி சேனலுக்கு ஒரு கேள்வி, உங்க வீட்டுல நடக்கிறத ஒண்ணு விடாம காட்டுறீங்களே, அது ஏன்? இதெல்லாம் யாருக்காக பண்றீங்க? உங்களுக்கு என்று பர்சனலா எதுவும் கிடையாதா என்ன? அதே போல நீங்க உங்க குடும்பத்தை மட்டும் காட்டுறது கிடையாது, உங்களுடைய சொந்தக்காரங்க குடும்பத்தை அத்தனை பேரையும் காட்டுறீங்க. இதெல்லாம் காட்டுறதுனால யாருக்கு என்ன பயன்னு யோசிச்சீங்களா என்ன? நீங்க வீடியோ போடுறதுனால வருமானம் வருது என்பதற்காக எதை வேணாலும் காட்டுறீங்க. இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, யாரு எங்க வீடியோவை பார்க்க சொன்னது என்று. இதுக்கு என்ன பதில்னா, நீங்க ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, உங்க அனுதாபத்தையும் நீங்க இன்னசென்ட்டா இருக்கிற மாதிரி ஏற்கனவே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்க. அத நிறைய பேர் நம்பிட்டாங்க. அதனால உங்க அனுதாபத்தையும் உங்க நாடகத்தையும் பார்த்து நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. அதனால நீங்க போடுற உங்க அனுதாப வீடியோக்களை பாவப்பட்டு தான் பாக்குறாங்களே தவிர உங்க சேனலை புடிச்சு யாரும் பார்க்கல என்பதை புரிஞ்சுக்குங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க குடும்பத்தை எல்லாம் காட்டுறது அவசியமே இல்லாத ஒன்று. அதெல்லாம் உங்க குடும்பம், உங்க குடும்பத்துக்கும் பாக்குற எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனால உங்க குடும்பத்தை எல்லாம் காட்டி ஆறுதல் தேடாதீங்க, அதுல ஒரு அனுதாபத்தை உண்டாக்காதீங்க. அதனால நீங்க டிராமா வீடியோக்கள் தான் போடுறீங்கன்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. இந்த துர்கா காந்தி சேனல பார்க்கலாமா வேண்டாமான்னு என்ன கேட்டா, இந்த சேனல பாக்குறதுனால எந்த பயனும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் இது சொல்றேன்னா, அவங்க சேனல பாருங்களேன், அவங்க எந்த மெசேஜும் சொல்றது கிடையாது, எந்த பயனுள்ள வீடியோக்களும் போடுறது கிடையாது. அவங்க குடும்பத்தை முன்னிலைப்படுத்தி அவங்க குடும்பத்துல உள்ளவங்களை காட்டி காட்டி தான் வீடியோ போடுறாங்களே தவிர மற்றபடி அவங்க எந்த பயனுள்ள வீடியோக்களும் பதிவிடுறது கிடையாது. இன்னொன்னு அடிக்கடி இவங்க பண்றாங்க, என் ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க, என் ட்ரெஸ் பத்தி கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நான் கேக்குறேன், உங்க ட்ரெஸ் எல்லாம் பத்தி மத்தவங்க ஏன் கமெண்ட் பண்ணணும்? அதனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்களே இனிஷியேட் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க கணவரோட இன்னசென்ஸ நீங்க வீடியோக்காக பயன்படுத்துற மாதிரி இருக்கு. இதுல இன்னொன்னு பண்றீங்க, உங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் உடனே மீன் வாங்க போறேன், கறி வாங்க போறேன், மட்டன் வாங்க போறேன்னு மார்க்கெட்டுக்கு கிளம்பிடுறீங்க. அதையே ஒரு vlog ஆக்கி வருமானமும் பாக்குறீங்க. அவங்க உங்க வீட்டு விருந்தாடி
முன்னாடி அவங்க உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அதையும் வீடியோவாக்கி கண்டென்ட் ஆக்கி உங்களுக்கு காட்டுறீங்க. அதே மாதிரி உங்க வீட்டுல காலையில இருந்து நைட் நடக்கிற வரையும் எல்லாத்தையும் வீடியோவா போடுறீங்க. உங்களை மாதிரிதான் எல்லாரும் தன்னுடைய அன்றாட வேலைய சத்தமே இல்லாம பாக்குறாங்க. நீங்க அத வீடியோ கண்டென்ட் ஆக்க வேண்டிய அவசியம் தான் என்ன? அதுல என்ன நீங்க புதுசா பண்ணிட்டீங்க? அதனாலதான் சொல்றேன், இவங்க வீடியோக்களை பார்த்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த துர்கா காந்தி சேனலுக்கு மிஸ்டர் கிரேசி ஃபரின் மார்க் ஹீரோ. இந்த துர்கா காந்தி சேனலுக்கு மிஸ்டர் கிரேசி ஃபரின் சஜஷன் என்னன்னா, உங்களுடைய குடும்ப டிராமா வீடியோக்களை நிப்பாட்டுங்க. உங்களுடைய இன்னசென்ஸ பயன்படுத்தி அனுதாபம் தேடாதீங்க. உங்க குழந்தைங்களை சோசியல் மீடியாவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. அது அவங்க படிக்கிற வயசு. அதே மாதிரி நீங்க போடுற ப்ரொமோஷன் வீடியோவை நிப்பாட்டுங்க. அதே மாதிரி உங்க வீடியோக்களை மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள்லாம் நிறைய பேர் பாக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு தப்பான முன் உதாரணம் ஆகிடாதீங்க. சோசியல் மீடியா என்பது ஒரு பொதுவான தளம். எப்படி பொறுப்பான வீடியோக்கள் போடணும்னு கத்துக்குங்க. வியூஸ் வருது என்பதற்காக எதை வேணாலும் போடலாம், எப்படியாப்பட்ட வீடியோக்கள் வேணாலும் போடலாம் என்று தப்பு கணக்கு போடாதீங்க. இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேனல்கள்லாம் சமூக பொறுப்போடு வீடியோ பதிவிடுங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா உங்களுக்கெல்லாம் சமூக பொறுப்பும் கிடையாது, மற்றவர்கள் மேல அக்கறையும் கிடையாது. பாக்குற நம்ம வியூவர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த துர்கா காந்தி சேனல்லாம் பார்த்து உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. குடும்ப வேல்யூஸும் தெரியல, அது எத்திக்ஸும் தெரியல. உங்க குடும்பத்தை வைத்து அனுதாபத்தையும் ஆடம்பர வீடியோக்கள் தான் பதிவிடுறாங்களே தவிர மத்தவங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள்லாம் எதுவும் பதிவிடுவது கிடையாது. அதான் சொல்றேன், இவங்களை சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா இவங்களை நம்ம சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்றதுனாலதான் இவங்க இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பதிவிடுறாங்க. அப்படி இவங்க இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் பதிவிடும் பொழுது உங்களுக்கெல்லாம் நல்ல சஜஸ்டிவா அறிவுரை சொல்ற மாதிரி கமெண்ட் போடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் அவங்கள ரோஸ்ட் பண்றதுக்கோ ட்ரோல் பண்றதுக்காக நம்ம கண்டிப்பா பதிவிடல. இந்த வீடியோ மூலம் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் பார்க்கிற நம்ம வியூவர்ஸை எஜுகேட் பண்றதற்காக தான் இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் பதிவிடுறோம். எனவே பார்க்கிற வியூவர்ஸ் பொறுப்பா இருங்க. இது மாதிரி பொறுப்பற்ற யூடியூபர்கள் இருந்து நாம விலகியே இருப்போம். கையில் இருந்தா காக்கா கூட கடவுள் ஆகும் பூமி.